இந்த கடந்த வாரம் நம்ம பார்க்கும்பொழுது இட் வாஸ் சச் அ த்ரில்லிங் வீக் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு வாரம். அதுபோல் எதிர்பாராத பட் பல காலங்களாக எதிர்பார்த்த சில சம்பவங்கள்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சில நிகழ்வுகள் நடந்ததையும் நம்ம கடந்த வாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில முக்கியமான காரியங்களை நம்ம இந்த நாளில் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹெஸ்பலாவுடைய தலைவர் ஹசன் நசருல்லா கொலை செய்யப்பட்டார். ஸோ அதுதான் போன வாரத்தினுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். பட் அதுக்கு போகிறதுக்கு முன்பாக நடந்த ஒரு UN மீட்டிங்கில் பேசிய சில முக்கியமான வார்த்தைகளை கோடிட்டு காண்பிக்க நான் விரும்புகிறேன். ஸோ இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதமர் மிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவங்க பேசின அந்த ஒரு ஸ்பீச், அதாவது எல்லாத்தையுமே வியக்க வைத்த, ஆச்சரியமூட்டும் அளவுக்கு சிந்தித்து பார்க்க வைத்த ஒரு அவருடைய பேச்சாற்றல்னு நம்ம சொல்லலாம். அவர் பதிவு செய்த சில கருத்துக்கள் நம்மளும் இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்துக்கள். போன வருஷம் 2023 வருஷம் அக்டோபர் 7 நடந்த ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை நம்ம தொட இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு வருஷத்துல என்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறத அவருடைய ஸ்பீச்சில் இருந்தே நம்ம பார்க்க முடியும். நமக்கும் ஒரு சில விஷயங்களை ரீகேப் பண்ண மாதிரியும் இருக்கும். பலர் கேட்டாங்க, இந்த இத்தனை குழந்தைகள், பெண்கள், இவங்களுடைய வீடுகள் எல்லாம் சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்டு பலர் கொள்ளை செய்யப்பட்டிருக்கிறாங்களே, இவ்வளோ கொடூரமானவங்களா இந்த யூதர்கள்? ஆண்டவர் ஒரே ஒரு ஜனத்தை மட்டும் தேர்வு செய்வது நியாயமா? அப்படியெல்லாம் பல கேள்விகள். அது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இல்லை மற்ற மதத்தினர்களாக இருக்கட்டும், புறஜாதியராக இருக்கலாம், அவங்க செய்கிறது நியாயமா அப்படின்னு கேள்விகள் கேட்டிங்கன்னா, ஒன்று, இப்போ இருக்கிற இந்த யுத்தம், நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தம் ஒரு தேசத்துக்கும் தீவிரவாத இயக்கங்களுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய யுத்தம். ஏதோ இஸ்ரேல் நாட்டினுடைய மிலிட்ரிக்கோ, இல்லை லெபனானுடைய மிலிட்ரிக்கோ, இல்லைனா காசால இருக்கிற மிலிட்ரிக்கோ, அந்த கவர்மெண்ட்டுக்கோ நடுவில் நடக்கிற ஒரு யுத்தங்கள் கிடையாது. ஸோ இந்த அக்டோபர் 7 நடந்த ஒரு அட்டாக் ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு அட்டாக். அதுல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். அதற்கு முன்பாக ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 26 அதிகாரம் முதல் வசனம். உபாகமம் 26 முதல் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது அப்போ தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசம், இட் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் த காட் அபவ். ஆண்டவர் ஏன் இப்படி கொடுத்தார், ஏன் ஒரு ஜனத்தை கொடுத்தார் அப்படின்னா, we have got no rights to judge him. ஆண்டவரை நம்ம நியாயம் தீர்க்கவோ கேள்வி கேட்கவோ எந்த அதிகாரமும் கிடையாது. ஆண்டவர் ஒரு மனிதனை கண்டார், நீதிமானாக தேர்வு செய்தார். அது ஆபிரகாமினுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த பூமிக்கே அவர்களை ஆசீர்வாதமாகவும் வைத்திருக்கிறார். ஸோ இது ஆண்டவர் எடுத்த சாய்ஸ். அதை மனிதர்களாகிய நமக்கு அது புரியாது, எட்டாது. பட் அதன் மூலமாக சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். அதே அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, எகிப்தியர் எங்களை ஒடுக்கினார்கள், சிறுமைப்படுத்தப்பட்டார்கள், எங்கள் மேல் கடினமான வேலையை கடினமான வேலைகளை எகிப்தியர் எங்கள் மீது சுமத்தினார்கள். பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். நாங்கள் கூப்பிட்டோம். பிதாக்கள் நீங்க சொல்லும் போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படிதான் நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா ஆபிரகாமுக்கு இன்னொரு மகனும் இருந்தார், இஸ்மாயில். ஆனா கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் ஈசாக்கு வழியாக வந்த ஆசீர்வாதம் தான். ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு, யாக்கோபினுடைய பிள்ளைகள், அந்த 12 பிள்ளைகள் பிற்பாடு 12 கோத்திர பிதாக்களாக மாறினாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனம் அவங்களுடைய சந்ததி. ஸோ இந்த இடத்துல பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டார். எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தம் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஸோ இவங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து, அந்த சிறுமைத்தனத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் பலத்த கையினால, அற்புதங்களினால என்ன செய்தாங்கன்னா, இந்த ஜனங்களை அங்கிருந்து அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணி
9வது வசனம், எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். மோசே கர்த்தர் ஒரு லீடராக ஏற்படுத்தி எகிப்து தேசத்திலிருந்து இந்த ஜனங்களை பார்வோன் கையிலிருந்து கர்த்தர் ரொம்ப அழகா அற்புதங்களினால அடையாளங்களினால விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்தை கர்த்தர் வாக்களித்தார், சுதந்திரமாக பெற்றுக்கொண்டாங்க. பல ஆயிரம் வருஷங்களை நம்ம கடந்து வந்து பக்கங்களை திருப்பி இப்ப இந்த 19th செஞ்சுரி, இந்த 20th செஞ்சுரியுடைய பிகினிங் அதுல நம்ம பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இதே போல இந்த ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டாங்க, எல்லா தேசங்களிலும் சிதறடிக்கப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க, அடிமைத்தனத்துக்குள்ள போனாங்க, கொலை செய்யப்பட்டாங்க, எல்லாராலும் வெறுக்கப்பட்டாங்க, உதாசீனப்படுத்தப்பட்டாங்க, பல குற்றங்களுக்கு யூதர்களை கை நீட்டினாங்க. அப்படி இருந்த ஜனங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துல மறுபடியும் திரும்பினாங்க, மறுபடியும் வந்தாங்க. அவங்களுடைய எல்லா பழைய வாழ்க்கைகள், அவங்களுடைய விக்கிரக வழிபாடுகள் எல்லாம் புறஜாதிகளுக்கு பார்த்து அவங்க வழிபட்ட காரியத்திலிருந்து வெளியே வந்தாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தர் அவங்களுக்கு ரொம்ப அழகா 1948வது வருஷத்துல அதே வாக்களித்த அதே தேசத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். அது இன்னைக்கும் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம்தான். இன்னைக்கும் தேன்ல வந்து பெஸ்ட் வைனா இருக்கட்டும், தேனா இருக்கட்டும், பாலா இருக்கட்டும், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினன்ட் கண்ட்ரீஸ்ல வந்து பெஸ்ட்டை கொடுக்கக்கூடிய நாடுகள்ல இஸ்ரேல் நாடும் இடம் பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய சயின்டிபிக் டெக்னாலஜிகளா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இன்னைக்கு முன்னேறி வந்திருக்கிறாங்க. ஒரு 75 ஆண்டு காலங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை இஸ்ரேல் நாடு கண்டிருக்குது. அப்போ இந்த வசனம் எது உபாகமம் 26ல மட்டும் நடந்தது கிடையாது, நம்முடைய காலகட்டங்களையும் நம்ம கண்ணார பார்க்கிறோம். ஒடுக்கப்பட்ட ஜனங்கள், ஹிட்லரால கொலை செய்யப்பட்ட மக்கள் இன்னைக்கு அந்த தேசத்தை சுதந்திரித்திருக்கிறாங்க. அதனாலதான் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவங்களும் அவங்களுடைய ஸ்பீச்ல பேசும் பொழுது ரொம்ப அழகா சாலமோன் ராஜா பேசின அந்த சில வார்த்தைகளை கோடிட்டு காட்டுறாரு. பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப அழகா, do you want the curse or the blessing? இதே போலதான் ஒரு வார்த்தையை மோசேவும் ஜனங்களுக்கு முன்பாக வைத்தார். You choose whatever you want. You can choose the blessing or the curse அப்படின்னு சொல்லி அந்த சாய்ஸை வச்சதை நம்மளும் பார்க்கிறோம். அதே போலதான் இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பல ஆயிரம் வருஷங்களுக்கு பிற்பாடு மோசே அந்த நாள்ல விரிச்சு வச்சது போல இன்னைக்கும் அவர் விரிச்சு பிடிச்சிருக்கிறார். அதுல சொல்றேன் கேளுங்க. பாருங்க, செப்டம்பர் 27ஆம் தேதி 2024ஆம் தேதி 2024வது வருஷம் அப்போ இந்த யுனைடெட் நேஷன்ஸ் உடைய ஜெனரல் அசம்பிளியில அவர் பேசிய சில முக்கியமான வாக்கியங்கள். அவர் சொன்னது, நான் இன்னைக்கு இந்த மீட்டிங்க்கு வரக்கூடிய விருப்பம் எனக்கு கிடையாது, ஆனா என்னுடைய மக்கள் வார்ல இருக்கிறாங்க, யுத்தத்துல இருக்கிறாங்க. மை கண்ட்ரி இஸ் அட் வார் அண்ட் தே ஆர் ஃபைட்டிங் ஃபார் லைஃப் அப்படிங்கறத சொன்னார். சொல்லிட்டு இன்னைக்கு என்னுடைய ஜனங்களுக்காக நான் பேசுவதற்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோடிட்டு காண்பித்த சில காரியங்கள். இஸ்ரேல் என்னைக்குமே சமாதானத்தை தான் ஆதரிக்குது, ஆனா எங்களுடைய எதிராளிகள் நாங்க இருக்கவே கூடாது, கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யூதர்கள் மரித்து போகணும், மாண்டு போகணும், இந்த லேண்டை அவங்க கைப்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எங்களை கொலை செய்ய வரக்கூடிய மர்டரஸ், அப்போ அந்த he calls them monsters, அப்படிப்பட்ட ராட்சசர்கள் எங்களை முற்றிலுமாக அழிக்க தான் நினைக்கிறாங்க. ஆனா நாங்க உங்களுக்கு முன்பாக ஒரு பிளெஸ்ஸிங்கா, ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு சாபத்தையும் நாங்க வைக்கிறோம். இதேதான் மோசே பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக அவர் எப்படி உபாகமம்ல வாசிக்கிறோம்ல, இந்த ஆசீர்வாதமா இல்ல சாபமா எது வேணுமோ ஜனங்கள் நீங்க செலக்ட் பண்ணுங்க, சூஸ் பண்ணுங்கிற மாதிரி அதே போல இன்னைக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னு இந்த உலகத்துக்கு முன்பாக அவர் காட்டியிருக்கிறார். எங்களுக்கும் அராபியர்களுக்கும், அதாவது யூதர்களுக்கும் அராபியர்களுக்கும் மறுபடியும் ஒரு மனம் வரணும், ரீகான்சிலேஷன் உண்டாகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாஞ்ச. அதுக்கு உதாரணமா சவுதி அரேபியா இதுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு நல்ல டீல், ஒரு சமாதான பேச்சுவார்த்தை ரொம்ப க்ளோஸா வரும்போது இந்த அக்டோபர் 7ஆம் தேதி அது ஒரு சாபமான ஒரு நாளா மாறி போச்சு. அந்த இடத்துல காசால இருந்து ஏராளமான மக்கள் உள்ள நுழைஞ்சு அன்னைக்கு அக்டோபர் 7 நடந்த மிகப்பெரிய ஒரு தாக்குதல். அதுல கிட்டத்தட்ட 1200 பேர்த்த அவங்க கொலை செய்து உள்ள வந்து அங்கிருந்த எல்லாரையும் தாக்கி பிணை கைதிகளாகவும் கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் ஒரு நாசிசம் மாதிரி பார்க்குறோம், ஒரு மினி ஹாலோகாஸ்ட்.
எப்படி அடால்ஃப் ஹிட்லர் செஞ்சாரோ அதே மாதிரி தான் இதுவும். கிட்டத்தட்ட 251 பேரை கூட்டிட்டு போயிட்டாங்க, ஹாஸ்டேஜஸாக பிணை கைதிகளாக கொண்டு போயிட்டாங்க. பலர் அவங்க கொலை செய்துட்டாங்க. ஆண்களுடைய தலைகள் வெட்டப்பட்டது, கற்பழிக்கப்பட்டார்கள். எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் உயிரோடு தீ வைத்து கொலை செய்யப்பட்டாங்க, குடும்பமாக தீ வைத்து கொலை செய்யப்பட்டாங்க. இப்படி கொடூர செயலை செய்தது இந்த காசாலிருந்து வந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கம். இதுல நாங்க 154 பேரை நாங்க மீட்டிருக்கிறோம். அதுல 117 பேர் 117 அதுல உயிரோட நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கும் எங்க கூட இந்த ஹாஸ்டேஜ் இதுல இருந்து மீண்டு வந்தவங்களும் அவங்களுடைய குடும்பத்தாரையும் நான் இன்னைக்கு இந்த யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளிக்கு நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் பேசினாரு. அவங்களையும் அந்த நாள்ல அறிமுகப்படுத்தியும் வைத்தார். ஸோ 7ஆம் தேதி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதை மறக்க முடியாத ஒரு நாள். இன்னைக்கு இஸ்ரேல் இட் இஸ் ஃபேசிங் மோர் வார்ஸ். ஹமாஸ் கிட்ட இருந்து மட்டும் இந்த யுத்தம் அல்ல, கிட்டத்தட்ட பல ஃப்ரண்ட்ல இருந்து இந்த யுத்தத்தை இன்னைக்கு சமாளிச்சுட்டு வராங்க. அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் காசால இருந்து இவங்களை தாக்குதல் பண்ணினாங்க. 8ஆம் தேதி ஹெஸ்போலா லெபனான்ல இருந்து தாக்குதல் செஞ்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் 8000க்கும் மேற்பட்ட ராக்கெட் அவங்க குடியிருக்கிற பட்டணங்களை நோக்கி, பொதுமக்களை நோக்கி அவங்க தாக்குதல் நடத்தி சமீபத்தில் ட்ரூஸ் சேர்ந்த 12 குழந்தைகள், சாக்கர் கேம்ஸ் விளையாண்ட குழந்தைகளை உட்பட அநேகரை கொலை செய்யவும் செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து ஒரு 2 வாரத்திலே ஹூத்தீஸ், ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு தீவிரவாத இயக்கம் இந்த ஹூத்தீஸ், அவங்களும் அங்கிருந்து ட்ரோன்ஸையும் மிசைல்ஸையும் இஸ்ரேல் நாட்டை நோக்கி அவங்க அனுப்புனாங்க. அதுல ஒரு சில தெல் அவீவ் அப்படின்னு சொல்லக்கூடிய மைய பகுதியும் அவங்க தாக்குதல் நடத்தினாங்க. சீரியா மற்றும் ஈராக் அங்க இருந்தெல்லாம் ஷியா மிலிட்டன்ஸ் அவங்களுடைய தாக்குதலும் எங்களுக்கு இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி ஈரானும் எங்களை டைரக்டா அட்டாக் பண்ணுச்சு. ஸோ நாங்கள் ஒரே சமயத்தில் கிட்டத்தட்ட 7 இடத்துல இருந்து எங்க மேல பாயக்கூடிய இந்த மிசைல்ஸை, இந்த ராக்கெட்ஸை லான்ச் பண்றாங்க. அது எல்லாத்தையும் நாங்க தாக்கு பிடிச்சு நாங்கள் எதிர்த்து நாங்கள் சர்வைவ் ஆயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவர் முன் கருத்து வைத்தார். கிட்டத்தட்ட இந்த ஈரானை பார்க்கும் பொழுது 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ், பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வெகு தொலைவில் இருக்குங்க இந்த ஈரான். இவங்க பக்கமா இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேசம் தான். பட் அங்கிருந்தே அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இந்த சமயத்துல தான் டைரக்டாவே இந்த யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளி நியூயார்க் அந்த இடத்துல பேசும்பொழுது ஈரானுக்கு ஒரு எச்சரிப்பையும் வைத்தார்னே சொல்லலாம். என்ன சொன்னார்னா, there is no place in Iran that the long arm of Israel cannot reach, and that's true of the entire Middle East. எங்கனால உங்களை எட்டி பிடிக்க முடியாதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். எந்த இடத்துல இருந்தாலும் எங்களுடைய நீளமான கை உங்களை வந்து எட்டி பிடிக்கும் அப்படின்னு ஈரானுக்கு ஒரு எச்சரிப்பும் சத்தமும் கொடுத்தாரு. எத்தனையோ தாக்குதலுக்கு பிற்பாடும் நாங்க ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறோம், we are winning அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீங்க கையில பாக்குறீங்களே இந்த 2 மேப்பை கையில தூக்கி பிடிச்சாரு. ஒன்னு the blessing, இன்னொன்னு the curse. இந்த 7 front war. அதே சமயத்துல நாங்க ஒரு நல்ல ஒரு அமைப்பை உண்டாக்க விரும்புறோம். ஏசியா அண்ட் யூரோப், பிட்வீன் த இந்தியன் ஓஷன் அண்ட் த மெடிட்டரேனியன் சி. இதுக்கு நாங்க ஒரு அழகான ஒரு இணைப்பு, ஒரு பிரிட்ஜ் நாங்க உண்டாக்கி கொடுக்கிறோம். நாங்க அதுக்கு நடுவில் ரெயில் லைன்ஸ், பாதைகள் அமைக்கலாம், எனர்ஜி பைப்லைன் அமைக்கலாம், ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் போடலாம். கிட்டத்தட்ட 2 பில்லியன் பீப்புளுக்கு மேல எங்க மூலியமா ஆசீர்வாதமும் ஆவாங்க அப்படிங்கிறதையும் சொன்னார். அடுத்த மேப் எடுக்கும் பொழுது பார்த்தா அதுல கேர்ஸ், அந்த கேர்ஸ் எடுக்கும்போது இதை நீங்க செலக்ட் பண்ணலாம். இதே வந்து இங்க இருக்கக்கூடிய இந்தியன் ஓஷன்ல இருந்து மெடிட்டரேனியன் சி வரைக்கும் தாக்குதல் நடத்தி ஒரு இருளுக்குள்ள தள்ளுறதுக்கும் ஒரு கூட்டம் ரெடியா இருக்கு, ஆயத்தமா இருக்கு. அதையும் வேணாலும் நீங்க பாருங்க, எதை நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் அவங்க முன்வைத்தாங்க. இதுல இந்தியால இருந்து ஒரு லைன் போட்டு காமிச்சாரு. he said that is a blessing அப்படிங்கிறதையும் அவர் காமிச்சாரு. ஸோ இப்படி நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக தான் நாங்கள் இருக்க விரும்புகிறோம் அப்படிங்கிறதையும் மையப்படுத்தி அவர் காண்பித்தார். இப்போ ஈரான் கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே பார்க்குறோம், எப்போ வேணாலும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவங்க ஒருவேளை அந்த தாக்குதலை நடத்துவாங்களா, நடத்தினா மிகப்பெரிய சேதம் இந்த உலகத்துக்கு உண்டாக கூடும். ஸோ இந்த உலகத்துக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை இஸ்ரேல் ரொம்ப வருஷங்களாவே கொடுத்துட்டே தான் இருக்கு. இப்போ அதை இன்னும் ஈரானும் தீவிரப்படுத்துறதுக்கு ஆயத்தமாயிருக்கிறாங்க. ஆனா ஒரு சமாதானமும் ஒரு பாதுகாப்பும் உண்டாகணும் அப்படின்னு சொன்னா
நம்ம எல்லாருமே முயற்சி செய்யணும், அது ஒரு நாளும் அந்த நியூக்ளியர் வெப்பனுடைய தாக்குதல் இல்லாம போகணும் அப்படிங்கிறதையும் கருத்து வைத்தார். டு யூ வாண்ட் த பீஸ் அண்ட் த செக்யூரிட்டி, இல்ல ஆர் டெரரிசம் அப்படிங்கிறதையும் சொன்னார். ஸோ இஸ்ரேல் ஒரு சாய்ஸ் எடுத்திருக்கு. இஸ்ரேல் ஆசீர்வாதத்தை நோக்கி தான் நாங்க போக போறோம் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவுபடுத்தினாங்க. ஸோ இதுக்கு இடையூறா இருக்கக்கூடிய ஹமாஸ் அது கண்டிப்பா அழிஞ்சே ஆகணும். அது அந்த கிட்டத்தட்ட ஒரு 40,000க்கும் மேற்பட்ட டெரரிஸ்ட் தாக்குதல் நடத்தி வந்தாங்க. ஆரம்ப காலத்துல 15,000 ராக்கெட்ஸோட அவங்க வந்தாங்க. அவங்களுடைய தேசம் முழுவதும் டனல்ஸ், அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ், ஏராளமான டனல்ஸ், ஒரு பெரிய நெட்வொர்க்கே வச்சிருக்கிறாங்க பூமிக்கு அடியில. ஸோ இந்த சிஸ்டம் எல்லாமே எப்படின்னா இந்த நியூயார்க்குடைய சப்வே சிஸ்டத்தை விட பெருசா இருக்கும். ஸோ அதுல உட்கார்ந்து அவங்க தாக்குதல் நடத்துறாங்க. இது உலகத்துக்கே ஒரு ஆபத்து, எல்லா ஜனத்துக்குமே இது ஒரு ஆபத்து அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பின் சத்தத்தையும் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுடைய கிட்டத்தட்ட 24 பெட்டாலியன்ஸ்ல நாங்க 23 பெட்டாலியன்ஸை நாங்க அழிச்சிருக்கிறோம். இன்னைக்கு டோட்டலா ஹமாஸ் கம்ப்ளீட்டா காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு அங்க புது வெப்பன்ஸ் உள்ள நுழையிறதுக்கோ இல்ல புது ஆட்கள் உள்ள வர்றதுக்கோ இந்த ஹமாஸை சப்போர்ட் பண்றதுக்கோ எல்லா விதமான பாதைகளையும் இஸ்ரேல் ராணுவம் அடைச்சிட்டாங்க. ஸோ ஹமாஸால டோட்டலா வெளியே வரவே முடியாது. இப்ப நடந்த மிகப்பெரிய தாக்குதலா இருக்கட்டும், பல சம்பவங்களா இருக்கட்டும், தலைவர்கள் விழுந்து போனதா இருக்கட்டும், ஒரு பேச்சு மூச்சே இல்லை சின்வர் கிட்ட இருந்து. ஸோ அவர் உயிரோட இருக்காரா இல்லையாங்கிறது கூட ஒரு மிகப்பெரிய கேள்விகளா தான் இருக்கும். இப்ப இஸ்ரேலுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டா இந்த டோட்டல் தீவிரவாதத்தை நிறுத்தணும். ஸோ அவங்களுடைய ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் ஆகி வரணும். இன்னும் பிணை கைதிகளா உயிரோடவோ இல்லைன்னா மரித்து போயோ சடலங்களா அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய நாட்டை சேர்ந்தவர்கள் எங்களிடத்துல ஒப்படைக்கப்படணும். எங்களுடைய பிளட் ஒன்றும் சீப் கிடையாது அப்படின்னு ரொம்ப அழகா ஒருவர் பேசுகிறார். The bloods of the Jews are not cheap. எங்களை ஒடுக்குனது அந்த காலமெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனியும் எங்களை ஒடுக்க முடியாது அப்படிங்கிறத ஒரு எச்சரிப்பாவே பேசி இருக்கிறாருங்க. அப்புறம் அது வரைக்கும் இந்த மிஷன் கம்ப்ளீட் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாரும் இந்த ஜனங்களை எல்லாம் பசியும் பட்டினியிலே வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டப்போ நாங்க அனுப்பக்கூடிய அதாவது உணவு பொருட்களை எல்லாத்தையும் உணவுகளை எல்லாம் இந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் அதை திருடி அதிகமான விலைக்கு உள்ள விற்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு நாங்கள் அனுப்பிட்டு தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த ஹமாஸை நாங்கள் விட்டு வச்சோன்னா, இதை பாதியில் இந்த யுத்தத்தை இன்கம்ப்ளீட்டாக வச்சோன்னா இவங்க மறுபடியும் ஒரு கூட்டு சேருவாங்க, திரும்ப ஆயுதங்களை வாங்குவாங்க, மறுபடியும் இஸ்ரேலை மறுபடியும் அட்டாக் பண்ணுவாங்க. அதனால ஹமாஸ் முழுவதுமாக அழிஞ்சு தான் ஆகணும். சரி யோசிச்சு பாருங்க, 1945 வருஷத்துல நாசிசம் அப்படிங்கிற ஒரு கட்சி அன்னைக்கு தலையோங்கி இருந்தது. ஹிட்லருடைய அழிவுக்கு பிற்பாடு அந்த கட்சி மறுபடியும் உயிர் வந்துச்சா? இல்ல. அதே மாதிரிதான் இந்த தீவிரவாதிகளுடைய கட்சிகள் அழிக்கப்படணும், தீவிரவாதம் இனி செயல்படக்கூடாது. அன்னைக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரிதான் இருக்கணும். ஸோ அவர் ஒன்று ஹமாஸ் கேப்டன்ஸ்க்கு சொன்னாரு, லெட் தெம் கோ அண்ட் ஆல் ஆஃப் தெம். எங்களிடத்துல எங்க ஹாஸ்டேஜஸை நீங்க ரிட்டர்ன் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது. ஹமாஸ் சரண்டர் ஆகணும், அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கீழே போடணும், ஹாஸ்டேஜை ரிலீஸ் பண்ணணும். அது வரைக்கும் he said we will fight until we achieve victory, total victory, and there is no substitute for it. லெபனான், உடனே லெபனான் வந்தது. லெபனான் ஒரு மிகப்பெரிய வீடியோலாம் வெளியிட்டாங்க. நாங்கள் பாருங்க எவ்வளோ பெரிய அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் வச்சிருக்கிறோம், எத்தனை ஆயுதங்கள் நாங்கள் வச்சிருக்கிறோம், அது எங்க இருக்குது, அதோடைய அடையாளம் கூட ஒருத்தருக்கும் தெரியாது அப்படின்னு அந்த வீடியோ வெளியே வரும்போது சொன்னோம். ஈவன் லெபனான்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு கூட இந்த ஹசன் நஸ்ரல்லா எங்க இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு க்ளூ கூட கிடையாது. பட் எங்கேயோ ஒரு இடத்துல, ஒரு மிகப்பெரிய இடத்துல பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னு தெரியுமே தவிர எங்க இருக்கிறாங்கிறது தெரியாம தான் இருந்தது. ஸோ அவங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னைக்கு எப்படி எங்களுடைய இந்த ஹெஸ்போலாவோட தாக்குதல் எங்களுடைய நார்த்தில் தாக்குதல் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள், இன்னைக்கு 60,000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் அங்கிருந்து குடியிருக்க முடியாம எல்லாம் ஒரே நாட்டுக்குள்ளறைய அகதிகள் மாதிரி இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க. எங்க மக்கள் எல்லாம் அவங்கவுங்க வீடுகளுக்கு திரும்பணும். அதனால ஹெஸ்போலா இந்த பகுதியை சதர்ன் லெபனான்ல இருந்து அட்டாக் பண்றதை கம்ப்ளீட்டா நிறுத்தணும். அது வரைக்கும் நாங்க எங்களுடைய இன்வேஷனை விட மாட்டோம், தாக்குதலை விட மாட்டோம்னு சொல்லி அந்த டோட்டல் கிரவுண்ட் ஆபரேஷன்ஸை ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் வீக்கே ஆரம்பிச்சாச்சு. இப்போ அதை முன்னேறி செல்றாங்க. அங்கேயும் சில இஸ்ரேல் படை வீரர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க, சிலர் மரித்து போயிருக்கிறாங்க. பட் த கிரவுண்ட் ஆபரேஷன் ரொம்ப தீவிரமாக
நடந்துகிட்டு தான் இருக்குது. அவங்களுடைய குறிக்கோள் என்னன்னா, ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் படி நாங்க குடித்திருந்த இதுக்கு முன்பாக நம்ம செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி நீங்க அங்க அந்த லித்தானி ரிவருக்கு அந்த சைடு நீங்க போகணும், எங்க மக்களுக்கு நீங்க தொந்தரவு செய்யக்கூடாது, பார்டருக்குள்ள வரக்கூடாது, எங்க மக்களுக்கு சொந்தமான இடத்துல அவங்க நிம்மதியா குடியிருக்கணும். அதுதான் அவங்க வச்சிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன் 1917 ஸோ அந்த அதை கோடிட்டு அவர் காமிச்சாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய வெப்பன்ஸ், அவங்களுடைய ஆயுதங்களை பள்ளிக்கூடங்களில், மருத்துவமனைகளில், மக்கள் குடியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸில், சில வீடுகளுடைய கிச்சனில், குழந்தைங்க படுக்கிற பெட்ரூம்ஸில், இப்படிப்பட்ட இடத்துல கொண்டு போய் இந்த அபாயகரமான இந்த வெப்பன்ஸை, இந்த மிசைல்ஸை கொண்டு போய் வைக்கிறாங்க. ஸோ அது ஒவ்வொரு நாளும் அது ஆபத்துக்குரியதான். ஸோ கராஜில் கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம போன வாரம் கூட பார்த்தோம். இட் இஸ் ஸோ மச் த்ரெட்டனிங் அப்படிங்கிறதெல்லாம். சரி, இதெல்லாம் முழுக்க முழுக்க யார் தான் காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆள் தான், ஈரான் தான் பணம் கொடுக்குது, ஆயுதங்கள் கொடுக்குது, ட்ரைனிங் கொடுக்குது, இவங்கள சப்போர்ட் பண்ணுது, இவங்கள டோட்டலாக ஊக்குவிக்குது. இதெல்லாமே பண்ணுறது அவங்க தான். தே ஆர் த காஸ் ஆஃப் டெரரிசம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ அங்கே கொலை செய்கிறதுக்கும் என்ன செய்கிறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க, பணத்தை கொடுத்து இதை நடத்துகிறாங்க. ஸோ இப்போ நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் என்ன அப்படின்னா, டோட்டலாக ஒரு குட்டுக்கும் ஈவிலுக்கும் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். அவங்க மிடில் ஈஸ்ட்ன்னு சொல்கிறாங்க, நம்ம வெஸ்ட் ஏஷியான்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு போர் குட் அண்ட் ஈவிலுக்கு நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனாலும் எங்களை இந்த உலகத்துக்கு நாங்கள் செய்யறது ஒரு தீமையான காரியம், ஈவில் அப்படின்னு மீடியாவாக இருக்கட்டும் எல்லாருமே போர்ட்ரே பண்ணுறாங்க. அப்படிதான் எங்களை வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. ஆனால் எங்களுக்கும் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. ஸோ நாங்கள் எங்களுடைய குறி அவங்க கிடையாது. we are not focusing on the civilians. அவங்க கூட நாங்கள் எதிராளிகள் அல்ல. நாங்கள் தாக்க நினைக்கிறது, அழிக்க நினைக்கிறது இப்படிப்பட்ட தீவிரவாத இயக்கங்களை நடத்துகிறவர்கள் அதில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் 700,000 tons ஆஃப் ஃபுட் காசாக்கு அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க. நல்ல ஊட்டச்சத்து நிறைஞ்சது தான் கொடுக்குறாங்க. ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த தேசத்தில் ஃப்ளையர்ஸ் மேலேருந்து எங்களுடைய ஃப்ளைட்லேருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், கீழே சின்ன சின்ன நோட்டீஸ் எல்லாம் நாங்கள் அனுப்புகிறோம். இந்த இடத்துல தாக்குதல் நடத்த போகுது, அதனால் நீங்கள் இந்த இடத்த காலி பண்ணுங்கன்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் வெள்ளின் அட்வான்ஸ் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம், அவங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜஸ் நாங்கள் அனுப்புகிறோம். ஆனாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹமாஸ் தீவிரவாதிகளோ ஹஸ்பலாவோ அந்த மக்களை வெளியிட மாட்டேங்கிறாங்க. அவங்கள மறைச்சிக்கிட்டு இவங்க ஒளிஞ்சிருந்து அந்த இடத்துல தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார். அப்பதான் அவர் சொன்னாரு, இந்த பூமியில நடக்கிற காரியங்கள் முன்னமே நடந்ததுன்னு சாலமன் சொல்ற மாதிரி அதுதான் இப்பவும் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத சொன்னாரு. ஸோ அதே மாதிரி பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி பிரசிடென்ட் முகமது அப்பாஸ், ஸோ அவர் எப்பவுமே ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை பேசினாலும் அக்டோபர் 7 நடந்ததை அவர் ஒரு கண்டனம் தெரிவிக்கல அப்படிங்கிறதையும் ஒரு குற்றச்சாட்டா அங்க வைக்கப்பட்டது. கடைசியா பார்க்கும் பொழுது பார்த்தா கிட்டத்தட்ட இந்த யுஎன் ஜெனரல் அசம்பிளியிலிருந்து வரும்பொழுது கிட்டத்தட்ட இந்த இஸ்ரேலில் 2014 இவங்களை கண்டனம் தெரிவித்தது 174 டைம்ஸ் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார். அதே மற்ற உலகத்தை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் 100 டைம்ஸ் எங்களை எக்ஸ்ட்ராவாகவே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. எங்களை கொண்டு போய் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் நிறுத்தி என்னையும் டிஃபென்ஸ் மினிஸ்டரையும் கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு எதுவும் அதை எங்கள் மேலெல்லாம் வச்சாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய இது என்ன அப்படின்னா, எங்களால் இதை பாதியில் விட முடியாது, நாங்கள் இதை ஜெயிச்சே ஆகணும். பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ். இதை நாங்கள் ஜெயிக்கலைன்னா மறுபடியும் இதே ஆபத்தை நாங்கள் தொடர்ந்து சந்திக்க வேண்டி வரும். அதனால நாங்கள் இதை ஜெயிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு 1 சாமுவேல் 15:29 அவர் கோடிட்டு காமிச்சார். The eternity of Israel will not falter. படிக்கலாமா? 1 சாமுவேல் 15:29. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாற அவர் மனுஷன் அல்ல என்றான். இந்த வார்த்தை அவர் கோடிட்டு தன்னுடைய உரையை முடித்தார். அப்போ அவர் சொன்னார், எங்களுடைய ஐடிஎஃப் இருக்கட்டும், எங்களுடைய இன்டெலிஜென்ட் ஏஜென்சியாக இருக்கட்டும், எங்கள் கீழே இருக்கிற எல்லாருமே பகலாக பயங்கரமாக ஒரு கரேஜியஸாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசுவாவுக்கு முதல் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன வசனத்தை கொடுத்தாரோ, வார்த்தையை கொடுத்தாரோ, அதே மாதிரி அவர் சொன்னார், பி ஸ்ட்ராங் அண்ட் ஆஃப் குட் கரேஜ்.
பலம் கொண்டு திடமனதா இரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசுவாவின் புஸ்தகத்தின் அந்த வசனத்தையும் சொல்லி தன்னுடைய உரையை நிறைவு செய்தார். ஸோ இப்படி ஒரு அழகான ஒரு உரை இந்த உலகத்தையே பார்க்கும் பொழுது எல்லாருமே சொன்னாங்க, இட் வாஸ் சச் அன் எக்ஸலண்ட் ஸ்பீச். அவர் டெலிவர் பண்ண விதமா இருக்கட்டும், அவர் கோடிட்டு காண்பித்த முக்கியமான சம்பவங்களா இருக்கட்டும், எல்லா ஜனங்களையுமே ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்க்க வச்சதுன்னு சொல்லணும். அதற்கப்புறம் இன்னுமே அவர் ஃபேமஸ் ஆயிட்டாருன்னு சொல்லலாம் இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம். ஆனா அதே இடத்துல அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக சில இவருக்கு எதிராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை, பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறவங்க அநேகர் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க, மற்றவர்கள் இருந்தாங்க. தைரியமா அந்த இடத்துல அவர் பேசினார். சரி, இப்பதான் நம்ம வரப்போறோம் ஒரு முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட 32 ஆண்டு காலங்களாக இந்த ஹெஸ்போலா தீவிரவாத இயக்கத்திற்கு தலைவராக இருந்து தீவிரவாத செயல்களை நடப்பித்த ஹசன் நசருல்லா அநேகர் எலிமினேட் செய்யப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. பட் இவர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியில உங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு பிரதமர் அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அவருடைய நாட்டில் இருந்து ஒரு ஆபரேஷன், ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. அந்த தாக்குதல்ல நசரல்லா மட்டும் அல்ல, அவரோடு இருந்த கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட முக்கியமான தலைவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ பாருங்க, ஸோ இதுதான் த ஹோல் ஸ்டோரி அப்படின்னு ஒரு சிம்பிளா ஒரு அழகா ஒரு கார்ட்டூன்ல போட்டு காமிச்சிருக்கிறாங்க. மேல இருந்து ஈரான் தான் வந்து இந்த பப்பட் ஷோவை நடத்துறது. இவங்கெல்லாம் பப்பட்ஸ், ஹமாஸா இருக்கட்டும், ஹெஸ்போலாவா இருக்கட்டும், பப்பட்ஸ். அவங்க சொல்றதுக்கு, அயத்தோல்லா சொல்றதுக்கு இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. தலையாட்டி பொம்மைகள் மாதிரி இருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே ஹமாஸை முடிச்சு கட்டிட்டாங்க. ஹமாஸ் காசா கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்டுருச்சு. இட் இஸ் பிகம் அ ரபுல். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது யாரையும் கைவிட்டுட்டாங்க, ஹசன் நஸ்ரல்லாவும் கைவிட்டுட்டாங்க. பாருங்க, ஈரான் தன்னுடைய ப்ராக்சியை நம்பி தான் எல்லா விஷயத்தையும் நடத்துது. அடுத்தடுத்த செயலை தனக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ராக்சியை நம்பி தான். பட் ஐ வுட் சே ஈரான் ஃபெயில் டு ப்ரொடெக்ட் ஹசன் நஸ்ரல்லா. ஸோ அவருக்கு கீழே இருந்த நஸ்ரல்லாவை காப்பாற்றுவதற்கு அவங்களால முடியல, அவங்களுடைய தோல்வி விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். யாரு? ஈரான் அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தான் ஆகணும் இங்க. திஸ் இஸ் த ஸ்டோரி ஹியர். அடுத்ததா நம்ம பார்க்கும் பொழுது இந்த நஸ்ரல்லா எப்படி இறந்தார். 2 முக்கியமான தலைவர்கள் மரித்து போயிருக்கிறாங்க. போன வாரம் பார்த்தோம், அந்த ஃபர்ஸ்ட் தலை மட்டும்தான் இருந்தது, மற்றவங்க எல்லாருமே போன வாரமே எலிமினேட் ஆயிட்டாங்க. ஆனா இந்த வாரம் மீதி இருந்தவங்களும் எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க கம்ப்ளீட்டா இந்த ஐடிஎஃப். ஸோ இந்த ஐடிஎஃப் பண்ணதுல அலி கராக்கி, த கமாண்டர் ஆஃப் சதர்ன் ஃப்ரண்ட், நாபில் குவர்க், ஹெசபுல்லாவோட ப்ரிவென்டிவ் செக்யூரிட்டி யூனிட் அண்ட் மெம்பர் ஆஃப் குரூப் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர். இந்த நடத்தப்பட்ட தாக்குதல்ல இவங்களும் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. சரி, இவங்க எப்படி கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இவங்க எடுக்கிற ஒவ்வொரு மூவுமே இட் இஸ் அ டேரிங் ஆப்ரேஷன். எப்படி இந்த அளவுக்கு இவங்களுக்கு விஷயம் சேகரிக்கிறாங்க, எப்படி இந்த தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. இந்த ஆச்சரியத்துல என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹசன் நஸ்ரல்லா இவர் எப்படி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கறத பார்க்கிறோம். இந்த பிரசன்டேஷனுக்கு நேரா நம்ம போலாம். ஸோ இஸ்ரேல் எஸ்பியோனேஜ் நெட்வொர்க், உளவுத்துறை. இந்த உளவுத்துறையை பற்றி நமக்கு தெரியணும். பாருங்க, ஸோ இவங்க எல்லாருமே எங்க இருக்கிறாங்கன்னா பங்கர்ஸ், கீழே கிரவுண்டுக்கு கீழே ஆழமான இடத்துல தான் குடியிருக்கிறாங்க. அங்கேயும் நல்ல சாஃபிஸ்டிகேட்டடான பிளேஸ் எல்லாம் இருக்கும், ரூம்ஸ், நிறைய அறைகள்லாம் இருக்குது. அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்குது. எப்படி மேலே பூமிக்கு மேலே நம்ம இருக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டே இருக்குன்னு சொல்லலாம் பூமிக்கு அடியில். ஸோ இஸ்ரேலுக்கு சில தகவல்கள் வருது. என்ன தகவல் அப்படின்னா, இந்த ஹெஸ்போலா உடைய தலைவர் மற்றும் ஒரு சில அதிகாரிகள் கூட்டு சேர்ந்து சில தீர்மானங்களை இஸ்ரேலுக்கு எதிராக எடுக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இவங்களுக்கு கிடைக்குது. ஸோ எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இவங்களுடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரேல் நாட்டினுடைய ரகசிய உளவுத்துறை பற்றி நம்ம பார்க்குறோம். இட் இஸ் எ சீக்ரெட் வார்ஃபேர்னே சொல்லலாம். இவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மூவும், இவங்களுடைய ஒவ்வொரு
காரியங்களும் ரொம்ப சாமர்த்தியமானது. நம்ம புத்திக்கே எட்டாத அளவுக்கு புத்திசாலிகள்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த ஒரு டைனி நேஷன் இந்த அளவுக்கு சர்வைவ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் ஆல் பை காட்ஸ் ஹேண்ட். இப்போ இதுக்கு முன்னாடி அவங்க கொலை செய்த இஸ்மாயில் ஹனியேவா இருக்கட்டும், ஹெஸ்பலாவோட சீஃப் ஷுக்கரா இருக்கட்டும், இதெல்லாத்தையும் தெஹரான்ல வச்சே, ஈரானுடைய ஹார்ட் ஆஃப் த சிட்டியில வச்சு கொலை செய்தாங்க. அதே மாதிரி ஹெஸ்போலா லெபனான்ல வச்சு கொலை செய்தாங்க. இதெல்லாமே ரொம்ப ஹை ப்ரொஃபைல். இவங்க கிட்ட கூட யாருமே நெருங்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஹை ப்ரொஃபைல் டேட்டா இருக்கிறவங்கள நெருங்கி போய் கொலை செய்கிறாங்களே, இது எப்படி அவங்களால முடியுது அப்படின்னா, நம்பர் 1, அவங்க கிட்ட பறந்து விரிந்து இருக்கக்கூடிய உளவுத்துறை. யார் உளவாளினே நம்மளால யூகிக்க கூட முடியாதுங்க. அடுத்தது சைபர் அட்டாக். அந்த அளவுக்கு வெரி எஃபிஷியன்ட். நமக்கு தெரியும் பேஜர் அட்டாக் பண்ணாங்க, சமீபத்தில் அவங்களுடைய வாக்கி டாக்கி எல்லாமே அட்டாக் பண்ணாங்கங்கிறது தெரியும். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த வார் நடந்துட்டு இருக்கும்போது ஈரான்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஃப்ளைட்டை, அந்த டிராஃபிக் சிக்னல்ஸை இவங்க டேப் பண்ணி அந்த ஃப்ளைட்டை லேண்ட் ஆகாமல் திருப்பி அனுப்பிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு கண்ட்ரோலை இவங்களே எடுத்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு சாமர்த்தியமானவங்க தான் இவங்க. மோல்ஸ் அண்ட் டபுள் ஏஜென்ட் அப்படின்னா, ஈரான் நாட்டுக்குள்ளாரே அவங்களுடைய உளவுத்துறைக்குள்ளேயே இவங்களுடைய ஆளை ஒருத்தரை வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் மோல்னு சொல்றது, இல்லைன்னா டபுள் ஏஜென்ட்னு சொல்லலாம். அவன் ஈரான் ஸ்பையா இல்லைன்னா மொசாடோட ஸ்பையான்னு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட மனிதர்களை வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சது, இவ்வளோ தீவிரமாக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, 2006 வருஷம் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய யுத்தம் 34 நாட்கள் நடந்தது. ஆனால் ஒரு விக்ட்ரி, ஒரு ஜெயம் எடுக்க முடியாமல் ஒரு சடனாக என்ன நடந்துச்சுன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் தலையிட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சீஸ் ஃபயருக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த யுத்தம் அப்படியே நிறுத்தப்பட்டுருச்சு. அந்த சமயத்தில் தான் இந்த இஸ்ரேல் என்ன பண்ணுது, ஒரு யூனிட் ஒன்று ஆரம்பிக்குது. இந்த யூனிட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா 8200ன்னு பேர். இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, எதிராளியுடைய இன்ஃபர்மேஷனை மட்டும் கலெக்ட் பண்ணுறதா இவங்களுடைய வேலை. தே வில் கலெக்ட் த எனிமீஸ் இன்ஃபர்மேஷன். அதற்கப்புறம் இஸ்ரேலுடைய சிக்னல் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி, இதை வச்சு தான் நிறைய சைபர் டூல்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டாங்க. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பேர் இணைஞ்சு செயல்படுவாங்க. ஒன்று மொசாட், இன்னொன்று IDF, மூணாவது 8200 யூனிட். இந்த 3 பேரும் கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு கிராஸ் ஏஜென்சி, இவங்க டோட்டலாக ஒரு யுனைட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் தான் ஒரு தாக்குதலை நடத்துவாங்க. இப்போ நடந்த பேஜர் அட்டாக்கை கூட நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். இஸ்ரேல் அதிகமான பணத்தை எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இன்டெலிஜென்ட் கேதரிங்கில் தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க தொடர்ந்து 2006 இவங்க ஆரம்பித்த சேகரித்த இன்ஃபர்மேஷன் 2008 இவங்களுக்கு ஒரு நல்ல பதில் கொடுத்தது. ஒரு ஹெஸ்பலா ஆப்ரேட்டிவ்ல இருக்கக்கூடிய ஒரு டாப் கமாண்டர் இமாத் முக்னியே அப்படியே அவரை கொலை செய்தாங்க. 2020 உங்க எல்லாருக்குமே தெரியும், ஜெனரல் சுலைமானி அவருக்கு ட்ரோனை அனுப்பி கொலை செய்தாங்க. ஞாபகம் இருக்கா? அவர் ஒரு கான்வாயில போயிட்டு இருந்தாரு. அந்த கான்வாய் போயிட்டு இருக்கும் போதே மேலே வந்து அந்த ட்ரோன் கரெக்டாக அவருடைய கான்வாயை அடித்து காலி பண்ணிருச்சு. ஸோ அவர் தான் வந்து த ஹெட்ஸ் ஆஃப் த ஈரானுடைய குட்ஸ் ஃபோர்ஸாக இருந்தார். ஸோ 2020 இந்த தாக்குதல் நடத்துது. இந்த தாக்குதல் நடத்தினது அமெரிக்கா தான். இவர் எங்கே இருந்ததுன்னா டமஸ்கஸ்லேருந்து பெய்ரூட்டில் போய் ஹசன் நஸ்ரல்லா இவரை தான் மீட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த தகவலை அமெரிக்காவுக்கு சொன்னதே இஸ்ரேல் தான் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா ஆக்ட் பண்ணுச்சு. ஜூலை 2024 எடுத்துக்கோங்க. இந்த கமாண்டர்ஸை கொலை செய்ததும் இவங்களுக்கு இந்த சின்ன சின்ன தாக்குதல், அதாவது இஸ்மாயில் ஹனியேவை கொலை செய்ததும் அங்கே இருக்கக்கூடிய IRGC, ஸோ ஈரானியன் ரெவல்யூஷனரி காட் காப்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஒருவரே இவங்களுக்கு உளவாளியாக தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த இன்டெலிஜென்ட் ஏஜென்சி இன்ஃபர்மேஷன் வெளியிடுது. அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இந்த மோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்களுடைய ஆட்களை உள்ள வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதை காட்டி மயக்கிறாங்க அப்படின்னா, பல விஷயத்துல இவங்க வேலை செய்யறாங்க. அதாவது அவங்களுடைய வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கள செட்யூஸ் பண்றாங்க. ஒருவேளை சில சமயத்தில் தே ஈவன் சென்ட் அவங்களுடைய அந்த மனிதர்கள், அந்த கமாண்டர்ஸோடைய வீக்னஸ் கேட்டார் போல அவங்க செயல்படுவாங்களாம். சில சமயங்களில் அதிகமான பணத்தொகை கூட அவங்க கொடுக்குறாங்க.
ஸோ பணத்தை கொடுத்து தான் அவங்க என்ன செய்றாங்க, அதுக்குள்ள பெனட்ரேட் ஆகுறாங்க. அதனால தான் பெஞ்சமின் நெத்தன்யாஹு சொல்லும்போது, ஈரான் வந்து நாங்க எட்டி உங்களை பிடிக்க முடியாது அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க, நீங்க எங்க இருந்தாலும் நாங்க உங்களை பிடிப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு இது கூட இருக்கலாம். 1960வது வருஷத்துல எலி கோஹன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்பை சீரியா நாட்டில் இருந்து, சீரியன் போலவே இருந்து பல தகவல்களை கொடுத்து அந்த 6 நாள் யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு எலிகோகன் கொடுத்த தகவல் ரொம்பவே முக்கியமான தகவலா இருந்தது. 1980வது வருஷத்துல அஷ்ரஃப் மர்வான் அப்படின்னு ஒருத்தரை தங்களுடைய ஏஜென்ட்டாவே ஈஜிப்ட்ல வச்சிருந்தாங்க. அவர் கொடுத்த தகவல் தான் இந்த யோம் கிப்பூர் வாருக்கு சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய தகவலா இருந்தது. இஸ்ரேல் அன்னைக்கு காப்பாற்றுவதற்கும் ஒரு முக்கியமான இருந்தது. சில சமயத்துல வந்து பணம் மட்டுமல்ல, சில வீக்னஸை பயன்படுத்துறதுக்கு ஹனி ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி கூட இவங்க அவங்கள என்ன செய்யறாங்க, வீழ்த்துறாங்க. ஸோ அதனால எப்பவுமே நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ரெண்டாவது, ஒரு பிரசிடென்ட், ஈரானுடைய ஃபார்மர் பிரசிடென்ட் மஹ்மூத் சொல்றாரு, ஒரு தடவை ஈரான் நாட்டினுடைய யூனிட்டை தலைமை எடுத்து செய்யக்கூடிய அவரே ஒரு மொசாட் ஏஜென்ட் தான் அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ அவங்களுக்குள்ளாரியே யார் மொசாடுக்கு வேலை செய்கிறா, யார் ஈரானுக்கு வேலை செய்கிறா, யார் அவங்களுக்கு வேலை செய்கிறாங்கங்கிறதே தெரிய மாட்டேங்குது. இஸ்ரேல் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய பலம் என்ன அப்படின்னா, ஒன்று அவங்களுடைய மொசாட் $2 பில்லியன் மேலே ஒவ்வொரு வருஷமும் அவங்க அதோட நல்ல ஃபண்டு, நல்ல மக்கள், நல்ல புத்திசாலி மக்களை உள்ள வச்சிருக்கிறாங்க. அடுத்தது எடுத்தோம் கவுத்தோன்னு அவங்க செய்கிற ஆட்களே கிடையாது. அந்த டைமுக்காக கரெக்டாக வெயிட் பண்ணி அடிப்பாங்க. நஸ்ரல்லா வந்து பல வருஷங்களா தேடப்பட்ட ஒரு தீவிரவாதி, பலரை கொலை செய்திருக்கிறாரு, பலருடைய ரத்தம் அவருடைய கைகள் இருக்குது. அவருக்கு கீழே அநேக வாலிபர்களை படிக்க விடாம இந்த இயக்கத்துல சேர்த்தி அவங்களுக்குள்ள இந்த யூதர்கள் மேல இருக்கிற வெறுப்பை விதைச்சு இந்த யுத்தத்துக்கு அவங்கள பழக்க வச்சு அப்படி பயன்படுத்தக்கூடியவர் தான் இந்த ஹசன் நஸ்ரல்லா. இவர் வந்து ஒரு ஷியா முஸ்லிம், ஒரு கிளரிக். ஆனா இவர் பாருங்க இந்த மாதிரி வேலையில தான் ஈடுபடுறாங்க, நல்ல பொறுமையா. மூணாவது, பேஷன்ஸ். ஸோ நம்பர் 1 they will wait for the time. நம்பர் 2, நம்பர் 3 it is their patience. ஸோ நஸ்ருல்லாவை பல காலங்களாக ட்ராக் பண்ணுறாங்க. இவர் எங்கே இருக்காரு என்னங்கிறதுலாம் தெரியாம ஒன்றும் கிடையாது, தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. சிலர் வந்து இந்த ஐடியாலாம் ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்கலாமா அப்படின்னு நினைப்போம். ஆனால் துணிஞ்சு தைரியமாக எடுப்பாங்க ரிஸ்க்கு. இப்போ நம்ம இந்த அத்தனை பேஜர்லையும் நம்ம வெடிமருந்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், 4 பேர்த்துக்கிட்ட ஐடியா கேட்டால் 4 பேரும் அத்தனை பேஜரில் வெடிமருந்தா கண்டுபிடிச்சிட்டா, இது நடக்காமல் போயிட்டா, இது ஃபெயிலியர் ஆனால், அந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு கான்செப்ட் கூட இருக்காது. பிளான்டு, பயங்கரமான வெல் பிளான்டு ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. டைம் பார்த்து பொறுமையாக இருந்து காலி பண்ணுவாங்க. ஸோ அவங்க இந்த யூதர்களே எப்படின்னா, தே டேர் டு டேக் எனி கைண்ட் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருந்த இவங்க இன்னைக்கு இந்த மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. பாருங்க, பிரதமர் அந்த யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளியில் பேச போனதே ஒரு மக்களை கவனம் செதற வைக்கிறதுக்காக தான். இது ஒரு ட்ரிக் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஆப்ரேஷனை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒருத்தர் கொலை செய்ய போறோம், அதுவும் ஒரு பெரிய தலைவரை நம்ம கொலை செய்ய போறோம் அப்படின்னா அந்த நாட்டினுடைய பிரதமருடைய அனுமதி தேவை, அப்ரூவல் தேவை. இவர் டிராவல் ஆயிட்டாரு. அப்போ ஏற்கனவே எல்லா பக்கம் நியூஸ் வந்து ஃபிளாஷ் நியூஸ் வந்துருச்சு. அதாவது இந்த வருஷம் இஸ்ரேல் பிரதமர் யுனைடெட் நேஷன்ஸ் போக போறாரு, அவர் பேச போறாரு அப்படிங்கிற செய்தி எல்லாருக்கும் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாத்தோட மனசுலையும் இவர் டிராவல் பண்றாரு. ஸோ இவர் டிராவல் பண்ற டைம்ல எந்த பெரிய ஆப்ரேஷன்ஸும் இருக்காது அப்படிங்கிறது. ஆனா இவர் போன ஃப்ளைட்டா இருக்கட்டும், இவர் இருந்த இடங்களா இருக்கட்டும், அப்படி ஹை டெக்னிக் ஒரு ஃப்ளைட்ல தான் டிராவல் பண்ணாரு. எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய தனி ஜெட்ல தான் அவர் போறாரு. அவர் ஃப்ளைட்ல இருந்தபடியே ஆப்ரேஷன்ஸை அப்ரூவ் கூட பண்ணலாம். அப்படி இருக்கும் பொழுது தான் இந்த மோல் இல்லைன்னா டபுள் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பை வழியா இந்த இஸ்ரேலிய மொசாடுக்கு ஒரு தகவல் வருது. என்னன்னா, அங்க அந்த ஸ்பீச் நடந்துட்டு இருக்கும்போது அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், ஹெஸ்பலாவுடைய தலைவர் தன்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல முக்கியமான சில அதிகாரிகளோட சேர்ந்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்கிறாரு. அவங்க ரொம்ப நேரம் இருக்க போறதுல ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்க போறாங்க. அதுக்குள்ள நீங்க தாக்குதலை நடத்துறதுன்னா நீங்க தாக்குதலை நீங்க நடத்திக்கலாம் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. இப்ப நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னு வைங்க, ஒரு 2 hours தான் இருக்க போறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், அதுக்கப்புறம் தான் நம்ம ஜெட்டை ரெடி பண்ணி பாம்பை லோடு பண்ணி எவ்வளோ வேலை இருக்கும், அதுக்கே 2 hours ஆயிருமா? இஸ்ரேல் அப்படி கிடையாதுங்க. அவங்க வானத்திலே பறந்துகிட்டே தான் இருந்தாங்க.
தேவர் ரெடி. அவங்க வந்து எல்லா அட்டாக்குக்குமே எப்போவுமே ஆயத்தமாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் பாருங்க, இது ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. இஸ்ரேல் ட்ராக்ஸ் ஹெஸ்போலா லீடர் ஹசன் நஸ்ரல்லா டு அ பங்கர். ஒரு பங்கரில் இவர் இருக்கிறாருங்கிறது இவங்களுக்கு ஒரு தெரிய வருது. ஃபைட்டர் ஜெட் டேக் ஆஃப் ஆகுது. ஸோ ஃபுல் பங்கர் பாம்ஸ் ஃபுல் லோட் பண்ணுறாங்க. ஒரு மனுஷனை கொலை செய்யறதுக்கு 80 டன் பங்கர் பாம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, பெய்ரூட், அதுதான் வந்து லெபனான்ல இருக்கக்கூடிய தலைநகரம் பெய்ரூட். பெய்ரூட்ல ஒரு பில்டிங், அதுதான் அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்றாங்க. சுத்தி இருக்கக்கூடிய 6 பில்டிங் அவருடைய ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் கம்ப்ளீட்டா. அந்த பாம்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இந்த நிலத்துக்கடியில போய் இப்ப வெடிக்கணும், பூமிக்கடியில போய் வெடிக்கணும் இல்லையா? அப்படிதான் வந்து 60 அடி ஆழத்துக்கு கீழே போய் இந்த பாம் வெடிச்சு தான் நசரல்லா உயிரிழந்தார். அவர் மட்டுமல்ல, அவரோட இருந்த எல்லா தலைவர்களும். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஒரு பாம் மேலே இருக்கக்கூடிய 6-7 அந்த பில்டிங் தகர்த்து இந்த பங்கர் பாம்ஸ் உள்ள போகும்பொழுது, அதுதான் கிரவுண்ட் பெனட்ரேஷன், வெடிமருந்துகள் மியூனிஷன்ஸ். அப்போ அது உள்ள போகுது இல்லையா, அந்த கிரவுண்டுக்கு கீழே போகணும். கிரவுண்டுக்கு கீழே போனா, அதாவது நல்ல கான்கிரீட் போட்டு எந்த கட்டடமும் அடியில கட்டாம இருந்தா அது வந்து கிட்டத்தட்ட 30 மீட்டர் வரைக்கும் இந்த பங்கர் பாம் அடியில போகும். ஆனா ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் நல்ல தளங்களை போட்டு இருந்திருந்தாங்கன்னா அது 6 மீட்டர் வரைக்கும் தான் அந்த பாம் போகும். ஆனா போய் அதை டச் பண்ண உடனே வெடிக்காது. அதை உள்ள பெனட்ரேட் ஆகி அந்த கான்கிரீட்டை தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் அது வெடிக்கும். சரி, இவங்க எத்தனாவது ஃப்ளோர்ல கீழே இருந்தாங்கங்கிறீங்களா? பூமிக்கடியில 14 மாடி இருக்குங்க. அந்த கீழே இருக்கக்கூடிய 14th ஃப்ளோர்ல தான் நசரல்லா அந்த மீட்டிங்கை பார்த்துட்டு இருந்தாரு. அவங்கெல்லாம் சேர்ந்தது என்ன தெரியுமா? இந்த பெஞ்சமின் நெத்தனியாகு என்ன பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத கேட்கறதுக்காகவும், எப்படி தாக்குதல் இஸ்ரேல் மேல நடத்தலாங்கிறதுக்காகவும் தான் அவங்க எல்லாரும் அந்த பேஸ்மெண்ட்ல இருந்தாங்க. ஸோ 14th ஃப்ளோர். அப்போ இந்த பாம் வந்து எந்த அளவுக்கு கீழே பெனட்ரேட் ஆகி போயிருக்கு பாருங்க. அதே மாதிரி இதுல இருந்து இவங்க எங்கேயும் தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு அந்த எல்லா பாதைகளையும் இவங்க அடைச்சிருக்கிறாங்க. எல்லா எஸ்கேப் ரூட்ஸையும் கம்ப்ளீட்டா டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. 14th ஃப்ளோர் பாருங்க. ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட், the operations in Syria, Lebanon and Hamas along with the senior military style commanders of Hezbollah, Hamas representatives and Hassan Nasrallah. ஸோ சீரியா நாட்டை சேர்ந்தவங்க, லெபனான் நாட்டை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ இன்னொரு நமக்கு ஒரு அடுத்த ஒரு க்ளூ என்ன அப்படின்னா, இந்த மல்டிபிள் ஃப்ரண்ட், பல இடங்கள்ல இருந்து எப்படி தாக்குதலை நடத்தலாம். ஏமன், ஈராக், சீரியா, லெபனன், இப்போ துருக்கியும் உள்ள வந்துருச்சு. டர்க்கி இஸ் ஆல்சோ என்ட்ரிங். இவங்க எல்லாரும் அந்த 14வது ஃப்ளோர்ல கீழே பேஸ்மெண்ட்ல இருந்து அந்த ரகசிய கூட்டமைப்பு சேர்ந்து இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அத்தனை பேர்த்தையும் கூட்டோட அழிச்சிட்டாங்க இந்த இஸ்ரேல். ஸோ இது ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதல் தான். யாராலையுமே வந்து எதிர்பார்க்க கூட முடியாது. இந்த 15 பங்கர் பஸ்டர் பாம்ஸ் எடுத்துட்டு போனாங்களாம். ஸோ டோட்டலி 80 டன்ஸ். ஒவ்வொன்றும் 2000 கிட்டத்தட்ட 4000 வெயிட் உள்ள பாம்ஸை அந்த இடத்துல கரெக்டாக குறிப்பார்த்து அவங்க போட்டிருக்கிறாங்க. இது ஒரு பயங்கரமான ஆச்சரியம் அப்படின்னு எல்லா நாட்டினுடைய மிலிட்ரியுமே வியந்து பார்க்க அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. கிரவுண்ட்ல இருக்கும்போதே ஒரு ஆள் எங்க இருக்கிறாங்கிறத நம்ம ட்ராக் பண்றது பயங்கரமான கஷ்டம். பூமிக்கு அடியில போய் அதை பெனட்ரேட் பண்ணி நடுவில் வெடிக்க கூடாது, அது கீழ் ஃப்ளோர் போய் தான் வெடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது வெடிச்சு அதுல செஃபகேஷன்ல இந்த புகை எழும்பி அதுல தான் எல்லாரும் மடித்திருக்கணும். ஏன்னா பெரிய காயங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது நஸ்ரல்லாவுடைய உடம்புல. கொஞ்ச நேரத்துல அடுத்த அறிவிப்பு கொடுத்தாங்க. அடுத்த ஹெஸ்போலா லீடர் ஹசான் காலில் யாசின் அப்படிங்கிறவர், அவர் தான் அடுத்த தலைவர்னு சொல்லி கொஞ்ச நேரம் கூட ஆகலைங்க, அவரும் எலிமினேட் ஆயிட்டாரு. இப்போ சீஃபா இருக்கிறது ஹாஷிம். ஸோ இவரை பத்தி நம்ம சொல்லும்போது சொலைமானி அப்பாஸ் அவங்களுடைய சன்னை அந்த ஒரு திருமணம் செய்திருக்கிறார், தன்னுடைய மகளை கொடுத்திருக்கிறான்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இவர் தான் சீஃபா இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கே நடந்த ஹசன் நஸ்ரல்லாவுடைய மரணத்துக்கு நம்ம காஷ்மீர்லையும் பயங்கரமான ஒரு துக்கம் கொண்டாடி இருக்கிறாங்க. அந்த எலெக்ஷன் கேம்பெயினை கூட ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க, வருத்தங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே சமயத்தில் எதுக்கும் துணிஞ்சு உள்ள நுழைஞ்சிருச்சு இஸ்ரேல். இந்த லெபனானுக்குள்ள நுழைஞ்சு இப்போ கிரவுண்ட் ஆப்ரேஷன், தரை வழி தாக்குதல், இப்போ வான்வழி தாக்குதல் முடிஞ்சு இப்போ என்ன செஞ்சிருக்கிறாங்க,
தரைவழி தாக்குதலை அவங்க நிகழ்த்தி இருக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இந்த நியூஸ் வந்த அடுத்த செகண்டே ஈரானுடைய தலைவர் ஒரு பத்திரமான இடத்திற்கு, அவர் பாதுகாப்பான இடத்துக்கு அயத்தோல மூவ் பண்ணிட்டாங்களாம். ஸோ எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியாது, நமக்கு தெரியல. அவர் ஏற்கனவே ரொம்ப வயது சென்றவர் தான். பட் அவருடைய பேச்சில் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஹெஸ்போலா இந்த அளவுக்கு வளர்ந்தது. அப்போது உலகத்துக்கே வந்து என்ன ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த இஸ்ரேல் இனிமேல் நம்மளை பயம்புறுத்துறதுக்கு, இந்த உலகத்தை த்ரெட்டன் பண்ணுறதுக்கு இனிமேல் யாரும் கிடையாது அப்படிங்கிறத அவங்க அறிவிச்சாங்க. பாருங்க, இந்த இடத்துல காசாவில் இருக்கக்கூடிய, அதே போல் ஹெஸ்போலாவில் இருக்கக்கூடிய டனல்ஸை வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் வெப்பன்ஸை, ஆயுதங்களை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அந்த இடத்தெல்லாம் குறி வச்சு தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ்லேருந்து டனல்ஸ்லேருந்தெல்லாம் எடுத்திருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்கும் நம்ம நினச்சி பாருங்கள், நம்ம வீட்டுக்குள்ளாரியே இப்படி ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல், இல்லை எங்கே டனல் வருது, எங்கே எந்த வெடிமருந்து இருக்குது, எப்போ வெடிக்கும்னு தெரியாது. இப்படி ஒரு சூழ்நிலையில் மக்கள் வாழ்கிற நிலை எப்படி இருக்கும்ல. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு மீட்டிங்கில் 3 நாட்டவர் சேர்ந்துருக்கிறாங்க, ஈரான், ரஷ்யா அண்ட் டர்க்கி. இது பார்க்கும்போது உங்களுக்கு பைபிள்லேருந்து உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எசேக்கியேல் 38. நம்ம மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் இந்த எசேக்கியேல் 38க்கு நெருங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. நம்மளும் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தவற விட்டுறக்கூடாது. நஸ்ரல்லாவுடைய பாதையை நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு டெப்யூட்டி லீடர் அவரும் கொடுத்துருக்கிறாரு. சீக்கிரத்தில் அதுக்கு ஒரு தலைவர் வருவாங்க. இப்போ இங்கே ஒரு சின்ன பிக்சர் இருக்கு பாருங்க. அந்த பிக்சருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிகப்பு எழுத்துக்களில் என்ன எழுதியிருக்குன்னா, டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல் அண்ட் கர்ஸ் அப்பான் த ஜூஸ் அப்படின்னு சொல்லி இதில் எழுதப்பட்டிருக்குது. ஸோ அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலுக்கு மரணம், ஸோ யூதர்கள் மேலே சாபம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தான் அந்த அளவுக்கு. சரி, இதெல்லாம் நடக்கும்போது ஈரான் ஏற்கனவே வார்ன் பண்ணிச்சு, நாங்கள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு. அந்த தாக்குதல் நடந்துச்சு பாருங்க. டியூஸ்டே முழுக்க நைட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 181 மிசைல்ஸ் அங்கேருந்து வந்திருக்குது. அதே மாதிரி இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே வந்து தெல் அவீவில் சில அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 7 பேர் கொலை செய்யப்பட்டாங்க, கொஞ்சம் பேர் சீரியஸாக இருக்கிறாங்க. மற்றபடி முழுவதும் ராக்கெட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருந்தது ஈரான்லேருந்து அந்த தாக்குதலில். ஆனால் எந்த ஒரு பெரிய உயிர் சேதமும் இல்லை. அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மிராக்கிளாக தான் பார்க்குறாங்க. சி, காட் இஸ் ஒர்க்கிங் இன் தட் கண்ட்ரின்னு சொல்லணும். பாருங்கள், இங்கேருந்து அனுப்புகிறாங்க, அங்கே ஏராளமான அழிவு தாக்குதல். ராத்திரி முழுவதும் ஈரான்லேருந்து வந்ததெல்லாம் பயங்கரமான வெப்பன்ஸ். பாருங்கள், இந்த வெப்பன்ஸ் பாருங்கள், ஃபட்டா, அவங்க அனுப்பின ஏவுகணைகள்லாம் பயங்கரமான பவர்ஃபுல். அது விழுந்திருந்தா எல்லாமே நஷ்டமாயிருக்கும், அந்த நாடே ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும் நேற்று ராத்திரியே. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதல். எல்லாமே ஹெவி வெயிட்டை கேரி பண்ணி, வெடி மருந்துகளை கேரி பண்ணி வந்தது. பட் இஸ்ரேல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்தது. 3 விதமான டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்க கையில் உண்டு. ஒன்று அயன்டோம், ஒன்று டேவிட் ஸ்லிங் ஏரோ சிஸ்டம். ஸோ லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, பக்கமாக இருந்து வர்றதை அயன்டோம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருந்தாலும், மிகப்பெரிய அதிசயமான விதத்தில் கர்த்தர் அந்த தேசத்தை நேற்று இரவு காப்பாற்றினார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்று பார்த்தீங்கன்னா, வானத்திலேயே வந்து அழிக்கப்பட்டு அது ஒரு பகுதி வந்து ஒரு இடத்துல விழுந்தது. ஒன்று டைரக்டாக ஒரு வீட்டுக்குள்ளே விழுந்தது, ஆனால் வெடிக்கவே இல்லை. இப்படி கர்த்தர் ரொம்ப ஆச்சரியமான அற்புதத்தை செய்தார். ஸோ இதன் மூலமாக இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தியும் ஒரு உயிர் சேதமும் இல்லை, தேவனுடைய பெரிய கிருபையினால். பாருங்க, எத்தனை இடத்துல நேற்று ராத்திரி தாக்குதல் நடத்தியிருக்காங்க பாருங்க. மல்டிபிள் பிளேசஸ், ஒரு இடம் பாக்கி இல்லை. ஆனால் இத்தனையிலையும் அவங்க சர்வைவ் ஆயிருக்கிறாங்க. ஒரு சில வீடியோஸை குவிக்காக நம்ம பார்த்துடலாம். இந்த இஸ்ரேல் மேலே நடத்தின இந்த அட்டாக்கை ஈரானில் செலிப்ரேட்டே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு பாலஸ்தீனியர் மட்டும் இந்த தாக்குதலில் காயப்பட்டு மரித்து போனார். எப்படின்னா, அயன்டோம் இன்டர்செப்ட் பண்ணி அந்த மிசைல் கீழே விழுந்ததில் இவர் மேலே விழுந்து அவர் மரித்து போயிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு பாலஸ்தீனியன். மற்றபடி வந்து பெரிய தாக்குதல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ ஈரான் இஸ் அண்டர் டைரக்ட் அட்டாக். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்கள் மேலே நீ கை வச்சிட்டில, இனி அடுத்த தாக்குதலுக்கு நீ ரெடியாக இருந்துக்கோன்ட்டாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த யுத்தம் இன்னும் எஸ்கலேட் தான் ஆகும்.
நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஹமாஸ் அழிஞ்சிருச்சு, ஹெஸ்பலா அழிஞ்சிருச்சு, இதுக்கு நடுவுல ஏமன் நாட்டில் இருக்கிற ஹூத்தீஸும் படையெடுத்து வந்து இங்கிருந்து பதில் தாக்குதல் நடத்தி அவங்களுடைய ஆயில் நிறுவனங்களை எல்லாம் அழிச்சிட்டாங்க. அதுவும் தீப்பற்றி எரியுது. இத்தனையும் பார்த்து திரும்ப திரும்ப ஈரான்ல இருக்கிற அயத்தோலா நான் விடவே மாட்டேன் அப்படின்னு தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. அழிவையும் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இனி அடுத்தது என்ன ஆகும்னு தெரியல, அதுக்காக வெயிட் பண்ணணும். இதுக்கு நடுவில் ஒரு லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் நாங்கள் அழிக்க போகிறோம் அப்படிங்கிறத தீவிரவாதிகள் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆரம்பித்து கீழே இருக்கக்கூடிய இத்தனை பேர்த்த நாங்கள் அழிச்சே தீருவோம் அப்படின்னு. பாருங்களேன், எவ்வளோ ஒரு ஆச்சரியம் இல்லை? இத்தனை வெடி மருந்துகள், பயங்கரமான பவர்ஃபுல் வெப்பன்ஸ் எல்லாம் அனுப்பி கூட கர்த்தர் ஒரு உயிர் சேதம் கூட நிகழாம காப்பாற்றி இருக்கிறார். எந்த அளவுக்கு பாம்ஸ் வந்ததுங்கிறது இந்த வீடியோல பாருங்களேன். அங்கங்க நீங்க மிசைல் பார்க்கலாம். இவங்க ராத்திரி முழுக்க இப்படி பாம்ஸ் விழுந்துட்டே இருக்குங்க அந்த நாடு மேல. இது அங்க நடந்த அந்த ஷூட்டிங் அட்டாக். இஸ்ரேல் நாட்டுக்குள்ள வந்த தீவிரவாதிகள் நைட்டு ஃபுல்லா சைரன் இருந்துட்டே தான் இருந்தது. எல்லா மக்களும் பாம் ஷெல்டர்ஸ்ல தான் இருந்தாங்க. ஸோ யோசிச்சு பார்த்தாலே ஒரு பயங்கரமான இரவு தான். பட் இன்னைக்கும் தாக்குதல் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க எல்லாருமே அந்த தேசத்துக்காக நீங்க ஜெபிக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்னன்னா இன்னைக்கு அவங்களுடைய நியூ இயர். ஸோ இதை ரோஷ் ஹஷானா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. யூதர்களுடைய கேலண்டர் படி இது என்ன வருஷம்னா 5875. இதை கூட்டி பார்த்தீங்கன்னா 25ன்னு வரணும். ஓகேவா? இப்போ நமக்கு எப்படி அடுத்த நியூ இயர் வருதோ அந்த மாதிரி முன்னாடியே உங்களுக்கு ஆரம்பிக்கிறது தான் நியூ இயர். ஸோ 5875 இந்த இயர் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இயராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரபிமார்கள் கணிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க கிட்ட நம்பர் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அதே மாதிரி அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். ஸோ அப்படி தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ 5 அப்படிங்கிறது கிருபைக்கின் அடையாளம். ஸோ 5ல ஸ்டார்ட் ஆகி 5லயே முடியுதா, அதனால அது எப்படி பார்க்குறாங்கன்னா இந்த வருஷம் தே வில் ரிசீவ் டபுள் கிரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட்டத்தனையான கிருபைகள் அப்படின்னு அதை பார்க்குறாங்க. ஒரு 7 அப்படிங்கிறது பரிபூரணம் அப்படின்னு சொல்லலாம். 8 அப்படின்னு சொல்றது ஒரு நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மிடில் ஈஸ்ட்லேயே ஒரு பவர்ஃபுல் நேஷனாக எழும்பி நிற்கிறது இந்த இஸ்ரேல் தான். இந்த வருஷம் ஒரு வித்தியாசமான ஒரு இயரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து 10 நாள் பார்க்கும்பொழுது யோம் கிப்பூர். ஸோ இந்த இயருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ப்ராஃபட்டிக் மெசேஜ் அவங்க கையில் வச்சிருக்கிறாங்க. ஸோ வி வில் ஸ்டாண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் அவர் லார்ட். நாங்கள் வி வில் வின், நாங்கள் அழிஞ்சு போக மாட்டோம் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க. வசனத்தை அவங்க ஆதாரமாக கொண்டு அவங்க நம்புறாங்க. இது வரைக்கும் அவங்களை பயமுறுத்திட்டு இருந்த எல்லா தீவிரவாதிகள் தலைகளும் அழிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ இந்தக்குரிய சம்பவத்தையும் ஒரு பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்லையும் நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு தாக்குதல் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் லெட் அஸ் ஆல் கீப் த லேண்ட் இஸ்ரேல் இன் ஆர் பிரேயர்ஸ். அந்த மக்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல் எல்லாமே நிறுத்தப்படணும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தோம், ஒரு வருஷம் ஆக போகுது. அக்டோபர் 7 அந்த தாக்குதல் ஆரம்பிச்சு. ஸோ பல இடங்கள்லேருந்து அவங்க தீவிரவாத தாக்குதலை அவங்க எதிர்கொண்டு வர்றாங்க. அடுத்தது சீரியாவா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படி நகர்ந்து போகுங்கிறது தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கர்த்தருடைய வருகைக்கு சமீபமாக இருக்கிறோம். ஏன்னா இஸ்ரேல் தேசத்தில் பார்க்கக்கூடிய கேள்விப்படக்கூடிய இந்த யுத்தங்கள் எல்லாமே அவருடைய வருகைக்கு அடையாளமாக தான் தேவன் வைத்திருக்கிறார். அவங்க கடைசி வரை யுத்தத்தில் தான் இருக்க போகிறாங்க. ஆனால் ஜெயத்தை கொடுக்க போகிறவர் தேவனாகிய கர்த்தர். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாலை வேத வகுப்பையும் தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த தேசத்திலே கர்த்தர் செயல்பட்டு வருகிறீர். உம்முடைய கரத்தை நாங்கள் பார்க்கிறோம். வல்லமையான கரத்தை நாங்கள் இன்றைக்கும் சாட்சியாக நாங்கள் பார்க்கிறோம். தேவன் உண்டா என்று யாராகிலும் கேட்டால் அந்த தேசத்தை அடையாளப்படுத்த அளவுக்கு அந்த தேசத்தை நீர் பாதுகாத்து உயர்த்தி வைத்திருக்கிறீரப்பா.
ஆண்டவரே அந்த தேசத்தின் பாதுகாப்புக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த தேசத்தை பாதுகாத்து வழி நடத்துங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய காரியங்கள்ல நல்ல ஞானமாய் ஆண்டவரே ஒரு தெளிவான டிசிஷன்ஸை எடுக்க அந்த பிரதமரா இருக்கட்டும், அங்க கீழே இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளா இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா, நாங்கள் எசேக்கியேல் 38 அதிகாரத்துக்கு நாங்கள் நெருங்கி வந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு சபையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக, எங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. அந்த தேசத்தை கர்த்தர் பாதுகாக்கிறது போல அந்த மக்களை, அந்த ஜனத்தை கர்த்தர் பாதுகாக்கின்ற விதத்துல எங்களையும் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு இந்த செஷனுக்காக உழைத்த வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.